ஹலோ எவ்ரிவான். இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் பார்க்க போகிறோன்னா தேங்காய் பால் சிக்கன் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா. நான் 750க்கு சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். 7 வெங்காயத்தை சாப் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலை, 2 டொமேட்டோவை பிளெண்ட் பண்ணி வச்சுருக்கேன். தேங்காய் பால் திக்காக எடுத்து வச்சுருக்கேன். மசாலா பார்க்கலாம். காஷ்மீரி சில்லி பவுடர், மிளகாத்தூள், கரம் மசாலா, மல்லித்தூள், உப்பு, 1 ஸ்பூன் தயிர், இஞ்சி பூண்டு. இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பேன் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நான் ஆனியனையும் கருவேப்பிலையும் இது போட்டுக்கிறேன். இது நல்லா லைட் பிங்க் கலரில் வர வரைக்கும் இதை நம்ம வதக்கிக்கலாம். ஃபைனலி ஆனியன் ப்ரௌன் கலரில் ஆகிடுச்சு. இந்த டைமில் நம்ம டொமேட்டோ பிளெண்ட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை இதில் ஆட் பண்ணிடலாம். இந்த டைமில் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறேன். இப்போ நம்ம மசாலா எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம். கரம் மசாலா, மல்லித்தூள், மிளகாத்தூள், காஷ்மீரி சில்லி பவுடர், சால்ட்டு. இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இந்த டைமில் நான் சிக்கனை இதில் போட்டுடுறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு நான் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். இதை கொஞ்சம் நேரம் நான் மூடி போட்டு வேக வைக்கிறேன். இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இது நல்லா ட்ரையாக ஆகணும். அப்போ தான் பார்க்க நல்லா இருக்கும். நான் மறுபடியும் இதை மூடி போட்டு வேக வச்சிடுறேன். நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் இதை நம்ம அப்படியே விட்டுறலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டுக்கு இப்போ கொஞ்சம் ட்ரை ஆயிடுச்சு. இந்த டைமில் நான் கர்டு போட்டுக்கிறேன். கர்ட் போட்டு நான் மிக்ஸ் பண்ணி இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆக்குறேன். இந்த டைமில் நான் 2 பச்சை மிளகாவை ஆட் பண்ணிக்கிறேன். இந்த டைமில் தேங்காய் பால் நான் ஊற்றிக்கிறேன். ஃபைனலி நம்ம தேங்காய் பால் சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், செம்மையாக இருக்குது. ஜூஸியாக டேஸ்ட்டாக இருக்குது. சாப்பிட்டு பார்த்தா செம்மையாக இருக்குது. இது நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இட்லி, சப்பாத்தி, பூரி, தோசை, சாம்பார் ரைஸ், நார்மல் ரைஸ், இந்த கிரேவியை போட்டு நீங்கள் பெரட்டி சோறில் சாப்பிட்டிங்கன்னா செம்மையாக இருக்கும். சூப்பராக இருக்குது. புது ஸ்டைலாக நான் பண்ணியிருக்கேன் தேங்காய் பால் சிக்கன் கிரேவி. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல்லை கிளிக் பண்ணுங்கள். நான் போகிற வீடியோலாம் வரும். பாய்.